இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிப்பு பூந்தி. அதுக்கு 2 கப் கடலை மாவு எடுத்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அதோட ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை சோடா உப்பு, 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 கப் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா தோசை மாவு பத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணி கரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு ஜல்லிக்கரண்டியில் இதே மாதிரி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டோம்னா நம்மளுக்கு பூந்தி முத்து முத்தாக கிடைக்கும். ரொம்ப நேரம் வேணும்னாமல் ஒரு 10 செகண்டில் எடுத்துடணும். பூந்தி அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ கரைச்சி வச்சுருக்க எல்லா மாவும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை, 3/4 கப் தண்ணி ஊற்றி சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு பிசு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க பூந்தியை அதில் கலந்து நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு வானலியில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் உலர் திராட்சையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஊற வச்சுருக்க பூந்தியில் கலந்துக்கிட்டால் நம்மளுக்கு சுவையான பூந்தி தயார்.